ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நான் ஸ்பார்க்கல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு, பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி நான் எத்தனை கிளாஸ் நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் எவ்வளோ தேவையோ அதை எடுத்து தனியாக ஊற வச்சுருங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூணு பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தேங்காய் பாலோட நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடுறேன். நான் விசில் வைக்காமல் தான் வைக்கிறேன், டம் போட போகிறேன். ஸோ டம் போட்டுட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.